அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை தந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் தரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். ஜாதகம் முற்றிலுமே வேத ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. இந்த 2026 சராசரியாக அல்லது சராசரிக்கு சற்று உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். இருப்பினுமே உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் ஆண்டின் பெரும் பகுதி உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்று தருவார். ஆனால் அதன் அந்தஸ்துமான இடைப்பட்ட வக்ர நிலையும் எதிர்மறையாக உங்களுக்கு கருதப்படலாம். முதல் வீட்டில் சனியின் 7வது வீட்டில் பார்வையும் நல்லதாக கருதப்படாது. குருவின் பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் சாதகமாக இருக்காது. இந்த காலகட்டம் சனியின் செல்வாக்கு காரணமாக உங்களுக்கு சில நேரங்களில் சோம்பல், சோர்வு, உடல்நலம், மூட்டுவலி பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். பலவீனமாக மீனராசியில் சஞ்சரிப்பதால் நல்லதாக அழைக்க முடியாது. கன்னிராசி 2026ஆம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் அவ்வளவு சிறப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் மனதில் கொண்டு வரும் ஒரு உணர்வை நீங்கள் பின்பற்ற வேண்டியது நல்லது. வழக்கமான வழக்கத்தை பின்பற்றும் போது யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. சோம்பல் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த விடாது. பொறுமையான வாழ்க்கையில் வாழுங்கள். கன்னிராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சராசரியை விட பலவீனமாக இருக்குது. இந்த ஜாதகக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கல்வி அடிப்படையில் சராசரியை விட சிறப்பாக இருக்கும். இருப்பினுமே உங்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4வது வீட்டின் பகவான் குரு உங்களுடைய கல்வியின் ஆரோக்கியம் கூட ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு தொழில் வீட்டில் அமர்ந்து 4வது வீட்டை பார்ப்பார். இத்தகைய சூழ்நிலைகளில் தொழில்துறையில் படிப்புகளை படிக்கும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் அவர்கள் வெற்றியை அடைய முடியும். இருப்பினுமே இந்த மாணவர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் 2 வரை உங்களுடைய கல்வியில் சாதகமான ஒரு பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவான் அக்டோபர் 31க்கு பிறகு பலவீனமாக மாறுவார். இதனால் குரு பகவான் 11ஆம் வீட்டில் அமைந்திருப்பதால் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கு, குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் இந்த காலம் சாதகமாக இருக்கிறதாகும். இந்த மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க முயன்றால் அவர்களுக்கு சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வெற்றியும் அடைய முடியும். 5வது வீட்டின் அதிபதியாக சனியின் நிலையை பார்த்தால் 5வது பகவான் உங்களுக்கு சனி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராகவும் 3வது வீட்டில் இருப்பார். சனி கடின உழைப்புக்கு பிறகுதான் உங்களுக்கு பலனை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு. வணிக ரீதியாக பார்த்தா சராசரியாக இருக்க, இருப்பினுமே சில நேரங்களில் பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2, 2026 வரை 7வது வீட்டின் அதிபதியாகும் 10வது வீட்டில் இருக்கார். குருவின் இந்த நிலை மிகவும் நல்லதாக கருதப்படுவது இல்லை. வணிகம் தொடர்பாக 2 வீடுகளுக்கு இடையில உறவு வணிகத்திற்கு மங்களகரமாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுமையாக நீங்கள் வேலையை செய்வதன் மூலம் முழுமையான ஒரு பலன்களை பெற முடியும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் பொதுவாக நல்லதாக கருதப்படுவது இல்லை. இந்த ராசி ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். 7வது வீட்டின் அதிபதியாக குரு அக்டோபர் 31க்கு பிறகு 11வது வீட்டிற்கு நுழையும் போது அது நல்லதாக கருதப்படாது. இது போன்ற சூழ்நிலைகளில் உங்களுக்கு தேவையில்லாமல் சுற்றி திரிய வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக தகவல் இல்லாத எந்த ஒரு புதிய ஒப்பந்தங்களையுமே நீங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். புதிய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலம் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் சாதகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்கள் சில ஒப்பந்தங்களை செய்யலாம்.
குருவின் 11வது வீட்டில் உங்களுக்கு நிலை மற்றும் ராகு கேதுவின் செல்வாக்கு உங்களுடைய கருத்தில் கொண்டு வரும். எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேணும். தொழில் வாய்ப்பை பொறுத்து பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய கலவையானதாக இருக்குது. 6வது வீட்டின் அதிபதி 7வது வீட்டில் இருப்பதால் ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காது. இந்த காலகட்டம் உங்களுக்கு மரியாதை மற்றும் வெற்றியை ராகு உங்களுக்கு வழங்குவார். எனவே பணியிடத்தில் ஒரு நல்ல பின்பத்தை நீங்கள் பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் கடின உழைப்பால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிக்க வேண்டும். இந்த நேரத்தில் ராகு உங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு ஜூன் 2 வரை 10வது வீட்டில் இருப்பதால் இத்தகைய சூழ்நிலைகளில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ராகு மற்றும் குருவின் செல்வாக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியவராக இருக்கார். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சில பெரிய வெற்றிகளில் அடைவதை காணலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி உயர்வான வாய்ப்புகள் இருக்குது அல்லது இது போன்ற சில முடிவுகளை நீங்கள் எடுக்கப்படலாம். அக்டோபர் 31க்கு பிறகு குரு 11வது வீட்டில் நுழையும் போது இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று கூற முடியாது. 6வது வீட்டில் உங்களுடைய பார்வை இருப்பதால் நீங்கள் நிறைய ஓடிய பிறகு விரும்பிய பலன்களை பெற முடியும். 2026ஆம் ஆண்டு உங்களை அதிகமாக செய்ய வைக்கும். ஆனால் புத்திசாலித்தனமாக உழைத்த பிறகு சராசரியை விட சிறந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நிதி வாழ்க்கை 2026 மிகவும் சாதகமாக இருக்குது. இந்த ஆண்டு தொழில் வாழ்க்கை சராசரியாகவோ அல்லது சராசரியை விடவோ சிறப்பாக இருக்குது. 2026ஆம் ஆண்டு சுக்கிரனுடைய பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் குருவின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும். திருமண வீட்டின் அதிபதியாக சுக்கிரன் உங்களுக்கு ஜூன் 2, 2026 அக்டோபர் 31, 2026 வரை லாப வீட்டில் இருப்பார். இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுக்கு குரு 7வது பார்வையில் இருந்து 5வது வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இருப்பினுமே ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் 2 வரையிலான காலகட்டம் அக்டோபர் 31க்கு பிறகு திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தத்திற்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கலாம். 7வது வீட்டில் சனி இருப்பது திருமண வாழ்க்கையில் அதிருப்தி இருக்கக்கூடியதாகும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நலம் மென்மையாக இருக்கக்கூடியதாகும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. கருப்பு பசுவுக்கு சேவை செய்ய வேண்டும். விநாயக பெருமானை தவறாமல் நீங்கள் வணங்க வேண்டும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவு நீங்கள் பேண வேண்டும். 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உறவில் விசுவாசமாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்றாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தங்களை கவனித்து கொள்வதன் மூலம் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் சமநிலையை வைத்திருக்க முடியும். 6வது ராசியான கன்னிராசியை புதன் பகவான் பார்க்கிறாரு. உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.